அமெரிக்கா ஒரு வார்னிங் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு முதல் அறிவுரை, உடனடியா ஈரானை விட்டு வெளியேறிடுங்க. இரண்டாவது அவங்க சொல்லி இருக்கிறது, விமான சேவைகள் நம்பகமானவை அல்ல. மூணாவது, பாதுகாப்பான இடங்கள்ல தங்குறதுக்கான இடங்களை நீங்க தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. மருந்து இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை அதிகமா கேரி பண்ணுங்க, எப்பயுமே கையில அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஈரான்ல அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நடக்கக்கூடிய போராட்டங்களோ இல்ல கூட்டங்களோ ஏதாவது நடந்தா நீங்களும் அங்க போய் நிக்காதீங்க. அஞ்சாவது முக்கியமான விஷயம், தகவல்களை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எங்க இருந்தாலும் உள்ளூர் செய்திகளையோ இல்ல உலக செய்திகளையோ தொடர்ந்து ஈரான்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஆறாவது முக்கிய விஷயம், 2 குடியுரிமை, ஈரான் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுமே நீங்க குடியுரிமை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈரானுடைய பாஸ்போர்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அமெரிக்காவுடைய பாஸ்போர்ட்டை எக்காரணத்தை கொண்டும் அவங்க கண்ணுல காமிச்சிடாதீங்க. ஏன்னா ஈரான் இரட்டை குடியுரிமை அங்கீகரிக்காது. சோ உங்களுடைய பாதுகாப்பு இப்ப 100% உங்க கையில தான் இருக்கு, எங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஈரானுடைய பிரச்சனை ஏற்கனவே ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இன்னுமே மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. So we'll have to wait and watch for that.